पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं। छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनम् अम्बुदश्यामं आयताक्षमलङ्कृतं चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्कितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये गोवर्धन गिरीशं स्मरामि। गोवर्धन गिरीशं स्मरामि। गोवर्धन गिरीशं स्मरामि। अनिशं गोवर्धन गिरीशं स्मरामि। अनिशं गोवर्धन गिरीशं स्मरामि। गोपिकादिमनोहरं ललितकंसादिघनं गोवर्धन गिरीशं स्मरामि। गोपिकादिमनोहरं ललितकंसादिघनं गोवर्धन गिरीशं स्मरामि। गोपिकादिमनोहरं ललितकंसादिघनं गोवर्धन गिरीशं स्मरामि। गोविन्द नाम सारं गोविन्द नाम सारं गजेन्द्र रक्षण तीरं गोविन्द नाम सारं गजेन्द्र रक्षण तीरं गोविन्द नाम सारं गजेन्द्र रक्षण तीरं कविजनय मन्दारं कविजनय मन्दारं कनकचित सुशरीरं कविजनय मन्दारं कनकचित सुशरीरं रविशशिनयन विलासं रविशशिनयन विलासं रविशशिनयन विलासं रविशशिनयन विलासं रविशशिनयन विलासं रमणीयमुखावासं शिवगणादि विश्वासं श्रीगुरुमुखपद्मोल्लासं गोवर्धन गिरीशं स्मरामि। रविशशिनयन विलासं रमणीयमुखावासं शिवगणादि विश्वासं श्रीगुरुमुखपद्मोल्लासं गोवर्धन गिरीशं स्मरामि। गोपिकादिमनोहरं
தேசம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இரண்டாவது நாள். நேற்றைய தினம் பார்த்தோம், மகாபாரதத்தில் அனுசாசனிக பருவால தர்மபுத்திரருக்கு, சாட்சாத் தர்மமே வடிவமாக இருக்கிறவருக்கு மனசாந்தி இல்லை. அதர்மம் பண்ணுறவனுக்கு சாந்தி இல்லைன்னு சொன்னால் புரியும், ஏன்னா அதர்மம் பண்ணுறான். தர்மம் பண்ணுறவருக்கு மனசாந்தி இல்லைன்னா என்ன புரியலையே. ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? தப்பு பண்ணலை. எப்படி தெரியும்? யாரை அடித்தாரோ அந்த பீஷ்மர் அவரே, யுதிஷ்டிரா நீ தப்பு பண்ணலப்பா, நீ அடித்தது நியாயம், நாங்கள் பண்ணினது தான் குற்றம்னு ஒத்துக்கிறார். ஒத்துண்டு தான் அவரே சந்தோஷமாக பிரசன்னமாக உபதேசம் பண்ணுறார். மேலும் சொல்கிறார், தர்மஸ்ய பிரபு அச்சுதா, கிருஷ்ணன் உன் பட்சத்தில் இருக்கான், அதனால நீ எந்த தப்பும் தவறும் செய்யலை. அப்படி சொல்லியும் அவ்வளவு கோமளமான ஹிருதயம் யுதிஷ்டிரருக்கு. தப்பு பண்ணியிருப்போமோ, தப்பு பண்ணியிருப்போமோ அப்படின்னு எந்த அளவுக்குன்னா, மனசாந்தி இல்லையே. அப்போ தான் எல்லாருக்கும் மனசுக்கு சாந்தியை அளிக்கும்படி பீஷ்மர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணுறார் என்று நேற்றைய தினம் கிமேக்கம் தெய்வதம் லோகே கிம்வாபேக்கம் பராயணம் ஸ்துவந்தகா கமர்ச்சந்தகா அப்படின்னு சொல்லும்போது, ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தம், நாராயணன் உனக்கு எதிர்க்க நிற்கிறாரேப்பா, அவரை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி 20 ஸ்லோகங்கள் பார்த்தோம். கோவிந்தோ கோவிதாம் பதிகி ஸ்ரீனிவாசா சதாம் கதிகி கோவிந்தோ கோவிதாம் பதிகி அப்படிங்கிற வரைக்கும் வெங்கடாச்சல நிலையம் பாடி, அந்த ஸ்ரீனிவாசரே சத்துக்களுக்கு கதி, சத்துனா சாதுக்களுக்கு கதி, அவனே கோவிந்தன். மாடுகளுக்கும் அவன்தான் கதி, மனுஷாளுக்கும் அவன்தான் கதி. அதனால கோவிதாம் பதிகி, வேதத்துக்கே அவன்தான் பதி அப்படின்னு சொல்லி 20வது ஸ்லோகம் வரைக்கும் நிறுத்தினோம். அதிலிருந்து 21லிருந்து இன்றைய தினம் ஆரம்பம். ஓம் மரீச்சிர்தமனோஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதி அமிர்த்யுக் சர்வத்ரிக்சிம்ம சந்தாதா சந்திமாம் ஸ்திரஹ அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஷ்ணுதாத்மா சுராரிஹ குருர்குருதமோ தாம சத்ய சத்ய பராக்கிரமஹ நிமிஷோ நிமிஷஸ்ரக்வி வாசஸ்பதிருதாரதி அக்ரணீ கிராமணீ ஸ்ரீமான் ஞாயோ நேதா சமீரணஹ சஹஸ்ரமூர்தா விஸ்வாத்மா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் ஆவர்த்தனோ நிவிருத்தாத்மா சம்வృத சம்பிரமர்தனஹ அஹத் சம்வர்த்தகோ வன்னீ ரவினோதரணீதரஹ சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுः சத்கர்த்தா சத்கிருத சாது ஜன்னோ நாராயணோ நரஹ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருச்சுச்சிः சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்திர சித்தி சாதனஹ விஷாஹி விஷபோ விஷ்ணு விஷபர்வா விஷோதரஹ வர்தனோ வர்தமானஸ்ச விவிக்த ஸ்ருதி சாகரஹ சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசுः நைகரூப ஸ்ருதிவிஷ்ட பிரகாசனஹ ஓஜஸ்தே ஜோதிதிதர பிரகாசாத்மா பிரதாபனஹ ருத்தஸ்பஷ்டாக்ஷரோ மந்திரச்சந்திராம்சுர்பாஸ்கரத்யுதிः அமிர்தாம்சூத்பவோ பானுர்ஷசபிந்துः சுரேஸ்வரः ஔஷதம் ஜகதஸ்யேது சத்யதர்மபராக்கிரமः பூதபவ்யவர்ணாதः பவனः பாவனோ நலः காமः காமகிருத்காந்தः காமः காமப்ரதः பிரபுः யுகாதிர்யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனः अदृश्यो व्यक्तरूपश्च सहस्रजितनन्दजिजे इष्टो विशिष्टः शिष्टेष्टः शिखण्डी नहुषो वृषः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुमहीधरः अच्युतः प्रतितः प्राणः प्राणदो वासवानुजः अपामितिरधिष्ठानम् अप्रमत्तः प्रतिष्ठितः स्कन्दस्कन्दधरो दुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहद्भानुरादिदेवः पुरन्दरः अशोकस्तारणस्तारः शूरः शौरिजनेश्वरः अनुकूलशतामर्दः पद्मी पद्मनिवेक्षणः पद्मनाभो नविन्दाक्षः पद्मगर्भशरीरभृत् महद्विरुद्धो वृद्धात्मा महाक्षो गरुडध्वजः. மரீச்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மரீச்சிஹினான்னு அர்த்தம்
யார் யார் இடத்துல என்னென்ன வைபவம் இருக்கோ. ஒரு எறும்புலேருந்து ஆரம்பித்து அலட்சியப்படுத்த முடியாது. எறும்பு க்யூவில் போகிறது, நம்மளால் க்யூவில் போகவே முடியாது. க்யூன்னு ஒன்றுனாலே நமக்கு அடடா க்யூ இருக்கே, 4 பேர் நின்னாலே அது பெரிய க்யூ நமக்கு. அங்கே மேலே நாட்டில் என்னெல்லாமோ காப்பி பண்ணுறோமே, 2 பேர் நிற்பான். அந்த 2 பேர் கரெக்டாக கோடு கிழிச்ச மாதிரி நிற்பான், இப்படி நிற்க மாட்டான். அதனால் அப்படி நிற்பான். அது சில விஷயங்கள்லாம் கற்றுக்க வேண்டியதெல்லாம் விட்டுருவோம், கற்றுக்க கூடாததெல்லாம் கற்றுப்போம். வைபவம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கு. எறும்புலேருந்து ஆரம்பிச்சு யானை பண்ணுற விஷயம் நம்ம பண்ண முடியாது, எலி பண்ணுற விஷயம் நம்ம பண்ண முடியாது. அது எல்லாரும் ஒத்துப்பா. எலி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். அது ஒரு எலியை விரட்டுறதுங்கிறது எவ்வளோ படாது. அதோட வைபவம். அதில் யார் யார்கிட்ட என்னென்ன வைபவம் இருக்கோ எல்லாமே. மரீச்சிஹி அவனோட வைபவம். தமனோ அடக்கி ஆள்றவன். ஹம்சஹா ஹம்சபட்சி சாரத்தை மட்டும் எடுக்கும். பாலையும் தண்ணியும் கலந்ததுன்னா பாலை மட்டும் குடிக்கும், தண்ணியை விட்டுடும். நம்ம பசும்பால் கரண்ட்டை வாங்கினோன்னா அவ்வளோதான், அதுக்கு பாலே தேராது, தண்ணி தான். அந்த மாதிரி. அதனால தான் பரமஹம்சாள்னு சொல்கிறோம் இல்லையா. பரமஹம்சாள்னா என்ன? சாரத்தை எடுக்கிறவா. சுபர்ணோ புஜகோத்தமஹா. புஜகோத்தமஹா அனந்தனும் அவன் தான், ஆதிசேஷனும் அவன் தான். இரண்யநாப சுதபாக சுதபாக தப ஆலோசனே அப்படின்னு தாத்து தபஸ்ல இருப்பாராம். இவர் எதுக்கு தபஸ்ல இருக்கணும்? நம்ம தான் தபஸ் பண்ணி அவர் அடையணும். தப ஆலோசனை இவர் எதுக்காக தபஸ் பண்ணணும்னா நம்மளை கரையேற்ற வேண்டி தபஸ் பண்றாராம். நம்மளை கரையேற்ற வேண்டி. அதுதான் பத்மநாப பிரஜாபதி. பத்மநாபரா கண்ணை மூடிண்டு பத்மநாபனா அடிக்கடி வருது விஷ்ணு சாஸ்திரநாமத்தில். பத்மநாபோ அமரப்பிரபு அப்படின்னு முன்னாடி வந்தது. அது பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரி தொக்கி நிற்கும், பத்மநாபோ அமரப்பிரபுன்னு இருக்கும். அதை பிரித்து படித்தோன்னா பத்மநாபோ அமரப்பிரபுன்னு பிடிக்கும். பூந்தானம் அப்படிங்கிறவர் குருவாயூரில் சகசநாம அர்ச்சனை படிப்பாராம். நாராயண பட்டாதிரி தான் பூஜை பண்ணுவாராம். இவருக்கு மலையாளம் தான் தெரியும். நாராயண பட்டாதிரி நாராயணியமே சம்ஸ்கிருதத்திலேயே ஏற்றிட்டார் இல்லையா. இவர் படிக்கும்போது அர்ச்சனை படிக்கிறார். பத்மநாபாய நமஹா மரப்பிரபவே நமஹா அப்படின்னு இவர் சொன்னார். மரப்பிரபுவா? அமரப்பிரபு. பூந்தானோ தப்பா படிக்கிற, சரியா படி, அமரப்பிரபுன்னு படி அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் மறுபடியும் மரப்பிரபவே நமஹா. பூந்தானோ சரியா படி. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவா இல்லையா. தொட்டில் பழக்கம் இது சின்ன வயசுலேருந்து மரப்பிரபுன்னு இவருக்கு என்ன மனசில் என்ன எண்ணம்னா, பூந்தானத்துக்கு மனசில் மரங்கள்லாம் சூழ்ந்திருக்கு, பிருந்தாவனம் காடாக இருக்குது, அந்த காட்டுக்கு மத்தியில் கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதுறான். அல்லது ராமர் சித்திரக்கூட்டம் மரங்கள் தான், பஞ்சவட்டி மரங்கள் தான். அதனால அமரர்களுக்கு நடுவில் என்னைக்கு நின்னா? மரங்களுக்கு நடுவில் தான் எப்பவுமே நின்னா. அதனால மரப்பிரபவேன்னு அவரோட மனசுல பாவம் அப்படியே படிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாராயண பட்டாதிரி கோவமே வந்துட்டு, பூந்தானா நிறுத்திக்கோ, நீ சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், சகஸ்ரநாம அர்ச்சனை பண்றேன்னு ஒரே ஒளறல், அபத்தமா படிக்கிற. பிரதி ஸ்லோகம் அபத்தவத்தியப்பைங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது, பாவம் தான் முக்கியம். நீ படித்தா குருவாயூரப்பன் ஓடி போயிடுவான் அப்படின்னதும் பூந்தானம் அழுக வந்துடுது. நம்மளை திட்டாரேன்னு அழுக இல்லை, சகஸ்ரநாமம் கூட படிக்க தெரியலையே அப்படின்னு அழுதுண்டே இப்படி ராத்திரி தூங்கி போயிட்டார். நாராயண பட்டத்திரி கனவுல குருவாயூரப்பனுக்கு தூக்கம் வரல. குருவாயூரப்பன் சொன்னானா, ஓய் பட்டத்திரி, அமரர்களுக்கெல்லாம் தேவர்கள், அமரர்கள்னா தேவர்கள், அமரர்கள்னா சாவில்லாதவர்கள், அமரர்களுக்கெல்லாம் பிரபு நான்னா, மரங்களுக்கெல்லாம் பிரபு நீயா மரங்களுக்கு பிரபு? அவன் மரப்பிரபவேன்னா படிச்சா விரக்ஷத்துக்குள்ள அஸ்வத்த விரக்ஷமா நான் இருக்கேன்னு பகவத்கீதையில சொன்னேனே, அதை நீ அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது தானே. அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறத விட அதை விட்டுட்டு இவனை போய் திட்டுறியே. அவனுடைய எனக்கு உன்னோட விபக்தி ஞானம் வேண்டாம். விபக்தினா ராமஹா ராமோ ராமாஹா, ராமம் ராமோ ராமான்னு கரெக்டாக ஸ்பஷ்டமாக அப்படியே பல்ல கட்டுச்சுன்னா அதோக்ஷஜன் அப்படின்னு, திரையம்பகன் அப்படின்னு இப்படியெல்லாம் உன்னோட விபக்தி ஞானம் வேண்டாம், அவனுடைய பக்தியும் ஞானமும் தான் வேணும்.
உன்னோட விபக்தி வேண்டாம், அவன் பக்தி வேணும். இது மாதிரி ஒரு ஸ்லோகமே என்ன எழுதியிருக்கார். உன்னோட விபக்தி வேண்டாம், அவன் பக்தி வேணும் அப்படின்னதும் கனவு கலைஞ்சுது. நேர பூந்தானத்துக்கிட்ட போய், இது பாரு பூந்தானம், குருவாயூரப்பனே கனவுல வந்துட்டார். நீ படிப்பா, அமரப்பிரபவேன்லாம் படிக்க வேண்டாம், நீ மரப்பிரபவேன் படி, இல்லை ரப்பிரபவேன் படி, பிரபவேன் படி, பவேன்னு படி, வேன்னு படி, ஏன்னு படி, எப்படி வேணா படி, நீ தான் படிக்கணும் அப்படின்னதும் அப்போ தான் பூந்தானத்துக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனையை கூட கொச்சையா படித்தா கூட குருவாயூரப்பன் கேட்பானா அப்படிங்கிறத தான் பத்மநாபோ அமரப்பிரபு. பத்மநாபன் 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 பத்மநாபோ அமரப்பிரபுன்னு வருது இல்லையா, அதை தான் போகீந்திர ஷாயினம் புருகுச்சலதாயினம், போகீந்திர ஷாயினம் புருகுச்சலதாயினம், போகீந்திர ஷாயினம் புருகுச்சலதாயினம், புருஷம் சாஸ்வதம் கலயே போகீந்திர ஷாயினம் புருகுச்சலதாயினம், புருஷம் சாஸ்வதம் கலயே போகீந்திர ஷாயினம். வாகீஷ கௌரீஷ வாசவாத்யமரபர, வாகீஷ கௌரீஷ வாசவாத்யமரபர, வாகீஷ கௌரீஷ வாசவாத்யமரபரி, வாராபிவந்திதவரம் பத்மநாபம் போகீந்திர ஷாயினம், வாகீஷ கௌரீஷ வாசவாத்யமரபரி, வாராபிவந்திதவரம் பத்மநாபம் போகீந்திர ஷாயினம், புருகுஷலதாயினம், புருஷம் சாஸ்வதம் கலயே போகீந்திர ஷாயினம். கலிதருத சந்நியாசி பஜனானுகுண வினித சுலலித கரமகிதம், கலிதருத சந்நியாசி பஜனானுகுண வினித சுலலித கரமகிதம், கலுஷதர పరిసరోజ్వల పద్మటీకాది ఖండిత శేష దురితం, కలుషహర పరిసరోజ్వల పద్మటీకాది ఖండిత శేష దురితం, కలశోద్ధవాన్విత మహేంద్ర త్రికూటవన మలయాచలేంద్ర వినూతం, కలశోద్ధవాన్విత మహేంద్ర త్రికూటవన మలయాచలేంద్ర వినూతం, కలరమణ వాంఛి మాతాండవన్ మహకలిత వాంఛన విమాన రసితం పద్మనాభం పోగీంద్ర షాయినం, కలరమణ వాంఛి మాతాండవన్ మహకలిత కాంచన విమాన రసితం పద్మనాభం పోగీంద్ర ஷாயினம், புருகுஷலதாயினம், புருஷம் சாஸ்வதம் கலயே போகீந்திர ஷாயினம். இப்படி பத்மநாபகா 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 என்று அடிக்கடி வருது இல்லையா, அதனால ஒரு பாட்டாவது பத்மநாபர் மேலே பாடணும். சுவாதி திருநாளுடைய பத்மநாபர் மேலே பாடின கீர்த்தனம் கலதமன வஞ்சி மார்த்தாண்டவர்மா கலித விமான லசிதம். ஒவ்வொருத்தரும் ராஜாக்கள் வெஞ்ச பொண்ணு
அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பொண்ணு பூஷணங்கள்லாம் கொடுப்பா, எடுக்க மாட்டா, இல்லை உருக்க மாட்டா, எல்லாம் கொடுத்து தான் பழக்கம், எடுத்து பழக்கம் கிடையாது. அதனால எல்லாம் மார்த்தாண்டவர்மா கொடுத்த திருமணத்து இவ்வளோ இருக்கே பெருமாள்கிட்ட, இவ்வளோ இருக்கே பெருமாள்கிட்டன்னு பொறாமப்பட மாட்டா. தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் ராணிகள்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துருவானாம். அப்படி தானே? அப்படி ஒரு வாத்சல்யம், மாதுரியம், தாசிய பக்தினால அத்தனை கோவில்கள் தான் சென்டர் ஆஃப் சிவிலைசேஷனாக திகழ்ந்து இன்னி வரைக்கும் வருது. அதுதான் சென்டர் ஆஃப் சிவிலைசேஷன். அமிருத்யு சர்வதிரிக் சிம்மஹா. அமிருத்யுனா அவருக்கு மிருத்யுவே கிடையாது, சர்வதிருக்கு. சர்வதிருக்குன்னு என்ன தெரியுமோ? பார்த்துட்டே இருப்பார், எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பார். லைட் அணைச்சிட்டு ஒரு தப்பு காரியம் பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஆமாம் ஆமாம், பார்த்துட்டே இருப்பாராக்கும், இதெல்லாம் சும்மா பொய், எக்ஸாஜரேஷன் அப்படின்னு யாராவது சொன்னால் எனக்கு தோணித்து, ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்பு, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூகுள்னு ஒன்று பார்த்துட்டே இருக்கு நம்மளை. லொக்கேஷன் ட்ராக்கிங், இங்கே லொக்கேஷனில் இருக்கா, இந்த அக்கௌண்ட் இருக்குது, நமக்கே தெரியல, அது திடீர்னு நமக்கு உனக்கு இங்கே அக்கௌண்ட் இருக்குதுன்னு ஒன்று கொடுக்குறது. என்னடா அதுன்னு அந்த மாதிரியா நம்மளை பற்றி டீட்டெயில்ஸு நம்மளை விட அதுக்கு தெரியறதுன்னா அப்போ அவனுக்கு தெரியாதா? இதுக்கு தெரிஞ்சால் அவனுக்கு தெரியாதா? அதான் சர்வதற்கு பார்த்துட்டே இருக்கும். நம்மளை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கோன்னா நம்ம பயப்படணும் இல்லையா? இதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, அவனுக்கு பயந்துண்டு பாப்பம் பண்ணக்கூடாது. சிம்ஹா, பாப்பம் பண்ணினா சிம்மம் மாதிரி ஹிம்சை பண்ணுவானா, திருப்பி போடணும். சிம்மனானா சிம்ஹா. பாஷ்யம் என்ன? ஆதிசங்கரர் பாஷ்யம். அதுக்கு தான் ஆதிசங்கரர் வேணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா நேற்று. இதன் எதுக்கு சங்கரர் எதுக்கு விஷ்ணு சாசனாமத்துக்கு பாஷ்யம் பண்ணுறார்? நமக்கு அர்த்தம் தெரியாது. சிம்ஹானா என்ன அர்த்தம்? நரசிம்மனா வரார். எதுக்கு? கிழிச்சு போட. ஏன்? பாப்பம் பண்ணுறவாளை ஹிம்சை பண்ணுவான். சிம்ஹாவா திருப்பி போட்டு ஹிம்சஹா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார் பாஷ்யக்கார். சந்தாத்தானா பிரிஞ்சவாளை சேர்த்து வைக்கிறவர் அல்லது ஜீவன கர்மாவோட சேர்த்து வைக்கிறவர். ஸ்திரஹா, எப்பவுமே ஸ்திரமாக இருக்கிறவர். அஜோ துர்மர்ஷணா சாஸ்தா. கார்த்திகை மாதம்னா ஐயப்பன் 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 எல்லாரும் போனா இல்லையா? சாஸ்தா யாரு? கண்ட்ரோல் பண்ணுறவர், ஆள்றவர்னு அர்த்தம். சாஸ்தானா தர்ம சாஸ்தா, இவர் தான் சாஸ்தா. விஸ்ருதாத்மா சுராரிகா குருஹு குரு தமோ தாம. அவர் தான் குரு. குரு உண்மையான குரு இல்லையே நமக்கு அப்படின்னு நினச்சா அவரே குரு. சும்மா கெக்கபிக்கன்னு கண்ணாபின்னான்னு போதிக்கிற குரு இல்லை, குரு தமஹா, சூப்பர்லேட்டிவ். அவர் போதனை பண்ணால் எதுவும் பொய் போகாது. தாம, சுப்ரீம் லைட்டுக்கு நம்மளை லீட் பண்ணுவார். ஞான விளக்கு நம்ம மனசுல ஏத்தி வைப்பார். சத்திய பராக்கிரமஹா நிமிஷோ அநிமிஷா. தூங்கிண்டே இருக்கிறவர் தூங்காதவர். என்ன பார்த்தது? தூங்கிண்டே இருக்கிறவர் தூங்காதவர். குழம்பி போய் ஏதாவது சொல்றாரா பீஷ்மர்? அதுதான் வியாக்கியானம். நிமிஷா அப்படின்னா இப்படி 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 இமைக்கணும் இல்லையா? இப்படி இமைக்கிறது முதற்கொண்டு அவன்தானா. நிமிஷகானா தூங்கிண்டே இருக்கிறவன்னா யோக நித்ரையில இருக்கிறவன் அர்த்தம் பத்மநாபன் அல்லது ஸ்ரீரங்கநாதர். அநிமிஷகா அப்படின்னா தூங்குறான்னு நினைக்காத, கண்ணை மூடிண்டே முழிச்சுட்டு இருப்பான். நம்ம கண்ணை திறந்துட்டே தூங்கிட்டு இருப்போம். அதுதான் அவருக்கும் நமக்கும். கண்ணை திறந்துட்டு இருப்போம், யார் வந்திருக்கான் யார் போகிறா, பர்ஸே போயிடுது தெரியல, மொபைல் ஃபோன். நான் கண்ணை திறந்துன்னு தான் சார் இருந்தேன், எங்கே போச்சுன்னு தெரியல, ஃபோனை காணும். ஃபோனை காணுமா? எனக்கு மனைவியை காணுன்னா கூட தேட மாட்டா. அப்படி ஃபோனை காணுன்னா துடிச்சு போயிடுவா. மனைவி தானே, 2 நாள் கழிச்சு தேடிண்டா போச்சு. ஃபோனை காணுன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரியா நிமிஷோ தூங்கிண்டே இருக்கிறவர் பத்மநாபரா, அநிமிஷா முழிச்சுட்டே இருக்கிறவர் நம்ம என்ன பண்ணுறோன்னு சர்வதிரிக்கா பார்க்கறதுக்கு. சர்க்வி வைஜெயந்தி மாலை போட்டு இருக்கிறவர், வாசஸ்பதி வாக்குக்கு பதியானவர், அக்ரணி முதல்வரா எப்பவுமே முதல்வரா இருக்கிறவர், கிராமணி ஸ்ரீமான நியாயோ ஜஸ்டிஸும் அவர் தான், ஜட்ஜும் அவர் தான், கோர்ட்டும் அவர் தான். நியாயோ நேதா சமீரணா. குளிர்ச்சியா இருக்கிறவர், காற்றா இருக்கிறவர், சஹசிரமூர்தா விஸ்வாத்மா, 1000 தலை உடையவர், விஸ்வாத்மாவா இருக்கிறவர், 1000 கண்ணு 1000. அதுக்கு ஸ்ரீ அண்ணா ஒரு வியாக்கியானம் சொல்லுவார் இந்த இடத்துல. சஹசிராட்சகா, சஹசிரபாத்து, சஹசிரமூர்தா, இதெல்லாம் என்னன்னா நீங்கள்லாம் தானே, ஆடியன்ஸ் தானா. 1000 தலை தெரியறது, 1000 கை தெரியறது, 1000 கால் தெரியறதுன்னா நீங்கள்லாம் தான் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. 1000 பேர்
ஒரே ஒருத்தர் 1000 தலையோட காமிக்கணுமா என்ன? சகஸ்ர நாமங்கள் என்னென்ன, யார் யார் வந்திருக்காளோ, குழந்தைகள், குட்டிகள், நண்டுகள், மண்டுகள், பெரியவா, வயசானவா, எல்லாருமே 1000 தலை, 1000 கை, 1000 காது, எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குற காது, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிற வாய். அதனால நமோ நமஹா, நமோ நமஹா, நமோ நமஹா. அதுதான் அத்தனை பேருமே விஷ்ணு. ஆவர்த்தனோ சுழண்டு வேலை செய்வார். நிவிருத்தாத்மா சம்ருத சம்பிரமர்தனஹா. அஹஹா, பட்ட பகலா இருக்கிறவர். வன்னிகி ஜொலிக்கிறவர், அக்னியா ஜொலிக்கிறவர். அனிலோ தரணீதரஹா, பூமியை தாங்கிறவர். சுப்ரசாதகா, சுப்ரசாதகா, எப்பவுமே பிரசன்னமா இருப்பார். சிடி சிடின்னு விழுறது, சுள்ளு புல்லுன்னு விழுறது, மூடு ஸ்விங்குங்கிறா இல்லையா, எல்லாமே இப்போ குழந்தைகள் முதற்கொண்டு அது ஏதோ சொல்லிடுத்து, மூடு ஸ்விங்கில் சொல்லிடுத்து. என்ன மூடு ஸ்விங்கு? 4 பலார்னு அற வச்சா தெரியும் மூடு ஸ்விங் எப்படி இருக்குன்னு. என்னம்மா அடிக்கிறேன்னா, கை ஸ்விங் ஆயிடுத்துரா அப்படின்னு சொல்லிக்கிறேன். சுப்ரசாத பிரசன்னாத்மா, 2 வார்த்தை பாருங்க. பிரசன்னாத்மா, பிரசன்னமா இருக்கிறவாளுக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். சுப்ரசாதகா. இதுக்கு வியாக்கியானம் என்ன தெரியுமா பண்றார் ஆதிசங்கரர்? சிசுபாலனுக்கு உள்பட சுப்ரசாதகா, சுப்ரசாதகா. அப்படி சுப்ரசாதனா இருக்கிறவர். சித்தித சித்தி சாதனகா, அவரே சித்திகளை கொடுப்பார். அவர் எல்லாத்தையும் வர்ஷிப்பார், எல்லாத்தையும் வர்ஷிக்க கூடியவர். விஷாகி விஷபோ விஷ்ணு விஷபர்வா விஷோதரஹா, தர்மமே வடிவமானவர். அதனால எல்லாத்தையும் வர்ஷிக்க கூடியவர். வர்தனோ, எல்லா நல்ல குணங்களையும் வர்தனம் பண்ணிட்டே ஆனந்தத்தை ஜாஸ்தியாக்கிண்டே வருவார். ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. எப்பவுமே வர்தனோ. நமக்கு அவரை பத்தி கேட்க 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 இன்னும் கேட்க மாட்டோமா? இன்னும் கேட்கலாமே 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 கேட்கலாமே. அந்த மாதிரி வர்தமானச்ச, வர்தனோ வர்தமானச்ச. சுபுஜோ, அழகான தோள். துர்தரோ வாக்மி, அழகா பேசுவார். சிபி விஷ்டகா, பசுக்குள்ள இருக்கிறவர். என்னது திடீர்னு பசுக்குள்ள இருக்கிறவன்? நம்ம தான் பசுவான், ஜீவன் தான். சிபயம், சிப்பின்னா என்ன? சிபயகானா பசுக்கள். ஜீவன்கிற பசுக்களுக்கு பதியா, பசுபதியா இருக்கிறவர். அதனால சிபி விஷ்டகா. பிராணஹா பிராணதோ அச்சுத பிரகித பிராண பிராணதோ வாசவானுஜ பிராணஹா. பிராணஹா பிராணதஹா, பிராணன் அவர் தான், பிராணனை கொடுக்கிறவர் அவர் தான். உத்தரகுமாரி வயத்துல அஸ்வத்தாமா அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டான்னு நேற்றைய தினம் சொன்னோம் இல்லையா? அப்ப உத்தரகுமாரி என்ன சொன்னா, என்ன பண்ணினாங்கிறது சொல்லல. உத்தரகுமாரி சொல்றா, பாகி பாகி மகாயோகின்னு. கிருஷ்ணா, இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு சொந்தமா என் பிராணன் அல்லது என் குழந்தையனுடைய பிராணன்
என்னோட பிராணனோ, என்னுடைய குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னுடைய பிராணனோ அஸ்வத்தாமாக்கும் சொந்தமில்லை, இந்த பிரம்மாஸ்திரத்துக்கும் சொந்தமில்லை, எவனுக்கும் சொந்தமில்லை. பிராணதனான உனக்கு சொந்தம். உயிராளனான பிராணனீனது சுவாமி இன்னுதய பாரதே தாசன மேலே இன்னுதய பாரதே தாசன மேலே இன்னுதய பாரதே தாசன மேலே தாசன மேலே இன்னுதய பாரதே தாசன மேலே பன்னக ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ ಪನ್ನಗ ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಯೋನಿಗಳಲ್ಲಿ ನಡೆದು ಪುಟ್ಟಿ ನಾನಾ ಯೋನಿಗಳಲ್ಲಿ ನಡೆದು ಪುಟ್ಟಿ ನಾನು ನನ್ನದು ಯಾವ ನರಕದೊಳಗೆವಿದು ನಾನು ನನ್ನದು ನೀನೇ ಗತಿಯದು ನೀನೇ ಗತಿಯದು ನೀನೇ ಗತಿಯದು ನೀನೇ ಗತಿಯದು ನೀನೇ ಗತಿಯದು ನೀನೇ ಗತಿಯದು ನಂಬಿದ ದಾಸನ ಮೇಲೆ ನೀನೇ ಗತಿಯದು ನಂಬಿದ ದಾಸನ ಮೇಲೆ ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ ಪನ್ನಗ ಶರಣ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ಮನೋವಾಕಾಯದಿಂದ ಮಾಡಿದ ಕರ್ಮಗಳೆಲ್ಲ ಮನೋವಾಕಾಯದಿಂದ ಮಾಡಿದ ಕರ್ಮಗಳೆಲ್ಲ ದಾನವಾಂತಗನಾದೀನ ವಿದ್ದ ದಾನವಾಂತಗನಾದೀನ ವಿದ್ದ ಮನೋವಾಕಾಯದಿಂದ ಮಾಡಿದ ಕರ್ಮಗಳೆಲ್ಲ ದಾನವಾಂತಗನಾದೀನ ಏನು ಮಾಡಿದರೇನು ಪ್ರಾಣಲಿ ನಾನು
ஸ்ரீநாத புரந்தர விட்டலன வாசன மேலே ஸ்ரீநாத புரந்தர விட்டலன வாசன மேலே இன்னும் பாரதே தாசன மேலே பன்னக சயன ஸ்ரீ பரம ஹரியே இன்னுடைய பாரதே தாசன மேலே பிராணஹா பிராணதா அப்படின்னு 2 வார்த்தை பின்னாடியும் வரும். பிராணன் நின்னது சுவாமி. புரந்தரதாசர் சொல்றார், என் பிராணன் என்னது இல்லை, நின்னது. பிராணநாயகா, உயிராளா அப்படின்னு கூப்பிடுறார் இல்லையா திவ்ய பிரபந்தத்துல. அந்த மாதிரி அச்சுதா, கைவிடாதவன், பிரதித பிராண பிராணதா. அப்போதான் ஜல் 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 ஜல்னு கிருஷ்ணன் துவாரகையை நோக்கி போயிட்டு இருக்கிறவன் தேர திரும்பி தாருகா திருப்பு யாரோ குழந்தையனுடைய கூக்குரல் கேட்கறதுன்னு அங்கேருந்து வந்து உத்தரகுமாரி அரண்மனை வாசல்ல ஜல்னு அப்படி நின்னுச்சு ரத்தம். அப்போ அணு மாத்திரம், அணுகு பிருகத்து அப்படின்னு இங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது இல்லையா, பெருசாகவும் ஆவான் சின்னதான், நோரணியன மகதோ மகியன. அந்த மாதிரி அணுவுக்கு அணுவாக கட்டவரல் சைஸுக்கு உள்ளே போய் யாரோடைய வயத்துக்குள்ளேயே போய், உத்தரகுமாரி வயத்துக்குள்ளே போய். அதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், தேவகியை விட பாக்யவதி, கௌசல்யாவை விட பாக்யவதி, அதித்தியை விட பாக்யவதி உத்தரகுமாரி தான். ஏன்னா கௌசல்யாவுக்கு ராமர் தான் பிறந்தார், தேவகிக்கு கண்ணன் தான் பிறந்தார். ஆனால் இந்த அதித்திக்கு வாமன பகவான் தான் பிறந்தார். ஆனால் இந்த உத்தரகுமாரிக்கு வயத்துக்குள்ள பகவான் கண்ணனும் இருக்கான், பாகவதனான பரீட்சித்தும் இருக்கான், பகவானும் இருக்கான், பாகவதனும் இருக்காங்கிறதுனால ட்வின்ஸான் பகவான் பாகவதன் வயத்துக்குள்ள. அதனால பாக்யவதி. அதனால பிராணஹா பிராணதா, அவனுக்கு சொந்தம். அதனால்தான் 99 வயசாச்சு இன்னும் என் பிராணம் போகலையேன்னு தவிக்கிற எத்தனையோ பேர் இருக்கா. 10 வயசுக்கெல்லாம் அந்த குழந்தை போச்சு, ஆக்சிடென்ட்ல போயிடுது அப்படின்னும் இருக்கு. ஏன்னா நம்ம பிராணன் நம்ம கையில் இல்லை, அவன் கையில் இருக்கு. பிராணஹா பிராணதா வாசவானுஜகா ஸ்கந்ததரோதுரியோ வரதா வாயுவாகனஹா. அவன் வரத்தை கொடுக்குறவன். வாயுவாகனஹானா ஹனுமான், எல்லாருக்குமே தெரியுமே வாயுவாகன. திடீர்னு போய் வாயுவாகனஹான்னு கூப்பிடுறாரே அப்படின்னா 2 அர்த்தம் பாஷ்யக்காரர். ஹனுமான் ஒரு அர்த்தம், அவரே ஹனுமானாவும் இருக்கார். இன்னொன்று பிராணன்கிறது எப்படி போகும், காற்று. பிராணம் போச்சு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, எங்கே போச்சு, காற்றோட கலந்துரும். அதனால ஆத்மாவினுடைய கதியை குறிக்கக்கூடிய நாமம் வாயுவாகனஹா. பிராணன் போகிறது அதுதான் வாயுவாகனஹா. வாசுதேவோ பிருகத்மானுகு ஆதிதேவ புரந்தரஹா. இப்போ புரந்தரதாசருடைய பாட்டை பாடினோமே, மெனக்கிட்டு எதுக்காக பாடினோம்னா வியாசராயர் சீனப்ப நாயக்கருக்கு ஒரு பெயர் வைக்கணும். சீனப்ப நாயக்கர் ரொம்ப கருமையாக இருக்கார், அவர் கருமையாக இருக்கிறதுலேருந்து மாறிட்டார். இப்போ ஒரு தீக்ஷா நாமம் கொடுக்கணும். என்ன பேர் கொடுக்கறது, புரந்தரனுடைய தாசன், புரந்தர தாசன்னு பேர் வைக்கிறார். புரந்தரஹா அப்படின்னா யாரு, சர்வேஸ்வரன், அவனுடைய தாசன். அதனால தான் தாசன் அல்லவோ நின்னுதய பாரதே அப்படின்னு பாடுறார். அசோகா, யாருக்கு என்ன சோகம் இருக்கோ எல்லாத்தையும் நீக்கிடுவார். அசோக ஸ்தாரண ஸ்தாரகா கரையேற்றவர். சூரகா சௌரி ஜனேஸ்வரகா. வீரன்னா என்ன, சூரன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. ஆஹா, வீரன்னா பராக்கிரமத்தை காண்பிச்சு ஜெயிக்கிறவன், சூரன்னா தந்திரமாக ஜெயிக்கிறவன், பிளான் போட்டு அப்படி ஜெயிக்கிறவன். வீரன்னா மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தை, பாடி ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறவன். சூரன்னா மைண்டு பவரை யூஸ் பண்ணுறவன். இவர் என்ன, இவர் ரெண்டுமே. வீரனுக்கு வீரன், சூரனுக்கு சூரன். அனுகூலகா, நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார்.
ரொம்ப அனுகூலம். வெளியில் மழை கொட்டட்டும், நான் 4 மணிக்கே வந்தாச்சு நாங்கள், அதனால் அதை கொட்டினப்புறம் நாங்கள் 9 மணிக்கெல்லாம் போகும்போது அது வருண பகவான் கரெக்டாக நமக்கு பண்ணிவிடுவார். அதே மாதிரி நாளைக்கு முடிக்கிற வரைக்கும் அது கரெக்டாக அனுகூலமாக பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அது என்ன ஆறுதோ அது பார்த்துக்கிட்டோம். சதாவர்த்தா பத்மி பத்ம நிபேட்சணா பத்மநாபோ அரவிந்தாட்சா. அதுதான் பத்மநாபன் மறுபடியும் வருது. 38வது ஸ்லோகம். கருடத்வஜா, கருடனையே கொடியா கொண்டவர் அப்படின்னு. அடுத்தது 39வதுலேருந்து ஆரம்பம். அதுலஷரபோ பீம சமயஜ்ஞோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷண லட்சண்யோ லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயः விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ வேதுர்தாமோதரः சகா மஹீதரோ மகாபாகோ வேகவான் அமிதாசனः உத்பவः க்ஷோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः व्यवसायो व्यवस्थानस्तानदो ध्रुवः परद्दिक् परमस्पष्टतुष्टपुष्टक्षुवेक्षणः रामो विरामो विष्णु मार्गो नेयो नयोनयः वीरशक्तिमतां श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः वैकुण्ठपुरुष प्राणद प्रणव पृथुः हिरण्यगर्भः शत्रुघ्नो व्याप्तो वायुरदोक्षजः सुदर्शन काल परमेष्टि परिग्रह उग्र संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः विस्तारस्तावरस्तानुर् प्रमाणं बीजमव्ययम्. இப்போ அடுத்த செட். அதுலஹா. இவர் ஏதாவது கம்பேரிசன் சொல்லுங்களேன், அப்பதான் எங்களால இமேஜின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு யாராவது கேட்டா கம்பேரிசனே கிடையாதுப்பா இவருக்கு இத மாதிரி அப்படின்னு யாரையுமே துல்லியமா சொல்ல முடியாது. நேற்றைய தினம் குவிஸ் ரவுண்ட்ல பார்த்தோம் இல்லையா, உப்பில்லா அப்பன் மட்டும் இல்லை, ஒப்பில்லா அப்பன். அதனால லவணவர்ஜித பெருமாள் மட்டும் இல்லை, துல்லியவர்ஜித பெருமாள். அதனாலதான் அதுலகா, அவருக்கு ஈக்குவலா யாரையும் சொல்ல முடியாது. சரபோ பீமஹா, சரத்தை போட 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 பிரதி சரம் போட்டு பங்கம் பண்றவர். பீமஹா, பயங்கரமானவர். என்னது பயங்கரமானவர்ன்ட்டாரே, இப்பதானே சுப்ரசாதகா பிரசன்னாத்மாலாம் சொன்னேலாமா, அதெல்லாம் நல்லவாளுக்கு. பயங்கரமானவர் கெட்டவாளுக்கு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாச்சு துஷ்கிருதாம். ஒரே ஒருத்தர் 2 மாதிரி இருப்பாரா? 2 மாதிரி அனந்த மாதிரி இருப்பார் அவர். சமயஜ்ஞோ ஹவிர்ஹரிஹி, சமயம் தெரிஞ்சு கரெக்டா எதை கச்சிதமா பண்ணணுமோ பண்ணின்னு வருவார். சர்வலட்சண லட்சண்யோ, 32 சாமுத்திரிகா லட்சணமும் அவர்கிட்ட இருக்குமா. அதனாலதான் லக்ஷ்மிவான். அதனால லக்ஷ்மி அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான் பார்த்துண்டே இருப்பாளாம், வெச்ச கண்ணு வாங்காம பாப்பாளாம். விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேது தாமோதர சகா. அம்மா கட்டிட்டா. யாரை கட்டிட்டா? அம்மா குழந்தைய கட்டிட்டா. எந்த அம்மா எந்த குழந்தைய? யசோத கண்ணனை கட்டிட்டா. கயிற்றால வயிற்ற கட்டிட்டா. அதுதான் உதரத்தை தாமத்தால கட்டினதுனால தாமோதரகா. உதரகான வயிறு, தாமம்னா கயிறு. கயிற்றால கட்டினதுனால தாமோதர சகா. அது என்ன மாத்திக்க முடியாதா என்ன கிருஷ்ணனுக்கு? அந்த அப்படியே அந்த அச்சு இருக்கணுமா. அதை எதுக்கு காமிக்கணும்னா, எங்க அம்மாவுக்கு நான் வேற எதுக்கும் கிடைக்க மாட்டேன், எங்க அம்மாவோட பாசத்துக்கு கிடைப்பேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அந்த மச்சத்தை இடுப்புல வச்சுட்டு இருக்கானா. அதுதான் தாமோதர சகா. மஹீதரோ மகாபாகோ வேகவான் அமிதாசனகா. நிறைய சாப்பிடுவாராம் அமிதாசனகா. ஒருத்தர் சொன்னார், எனக்கு இந்த நாமம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ பிடிச்ச நாமத்தை ஜபிக்கலான்னு ஒன்று இருக்கு. ஸ்ரீ ராம ராம ராமேதி நமே. சில பேர் ராம 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 ராமான்னு சொல்லுவா. சில பேருக்கு பிராணஹா, சில பேருக்கு புருஷோத்தமஹான். ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார் அமிதாசனஹா அமிதாசனஹா அமிதாசன. நிறைய சாப்பிடுவார்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? உலகம் உண்ட பெருவாயன், உலகத்தையே சாப்பிட்றவர். அவர் சாப்பிட்றது கேட்பானே, அதுதான் பிரம்மா கர்வபங்கம்னு ஒரு லீலை. பிரம்மாக்கே இவர் என்ன சாப்பிடுவார்னு தோணித்தான். ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம்னு சாப்பிட்டார் திருப்தி சொல்றதுன்னு ஒன்று உண்டு. போறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது எந்த தானத்திலையுமே சொல்ல மாட்டான். இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கன்னிகா தானத்துல ஐயோ இதை போய் கொடுத்தாலே எவ்வளவோ நல்ல பொண்ணெல்லாம் வந்ததே அப்படின்னு வேற நினைச்சு.
ஆனா அன்னதானத்துல மட்டும் போருமா போரும் போரும் போறோம் போறோம் அப்படின்னு அகோ திருப்தாஸ்ம பத்ரம் தே அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னு இவர் மட்டும் போருமே சொல்ல மாட்டாராம். அன்னலக்ஷ்மியை போய் போருன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் ஜென்மாவுக்கு நமக்கு சோறு கிடைக்காது அப்படின்னு உலகம் உண்ட பெருவா என்ன இன்னும் சாப்பிட்டுட்டே இருப்பாரா. அதுதான் உத்பவா க்ஷோபணஹா அப்படின்னா பத்த அடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவார் பிரளயத்துல. பாஷ்யம். ஸ்ரீ கர்ப்பா பரமேஸ்வரா, உலகத்தையே குச்சியில வச்சுருக்கிறவர் தான் ஸ்ரீ கர்ப்பா. அதுதானே தியாகராஜர் ஸ்ரீவாசுதேவா அட்டகோட்ல குக்ஷித்னியுள் சூகோலேதானோ குக்ஷித்னியுள் சூகோலேதானோ ப்ரோம பரமா ரகுராம புவன மெல்லனி வைநல்னோதனி ப்ரோம பரமா ப்ரோம பரமா ப்ரோம பரமா. இப்படி குச்சியிலேயே வச்சுருக்கிறது தான் ஸ்ரீ கர்ப்பா பரமேஸ்வரஹா. கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹா. கர்த்தாவாகவும் இருப்பார், விகர்த்தா கர்த்தானா கிரியேட்டராகவும் இருப்பார், விகர்த்தானா ரிவர்ஸ் கிரியேஷன் டெஸ்ட்ரக்ஷன். விவசாயோ திருட நிச்சயம். விவசாயி விவசாயின்னு சொல்றா இல்லையா ஃபார்மர்ஸ் எல்லாம், அதுவே சம்ஸ்கிருத வார்த்தை தான். சம்ஸ்கிருதத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னான்னா எல்லா வார்த்தையுமே ஒழிச்சுதான் ஆகணும், எல்லா வார்த்தையும் ஒழிச்சு ஆகணும், அப்புறம் பேசவே முடியாது, மௌனம். விவசாயோ அப்படின்னாலே திருட நிச்சயம், ஹார்ட் ஒர்க்கு. வியவஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதோ துருவகா, அந்த துருவனுக்கு உள்பட ஸ்தானத்தை கொடுக்கிறவன். சுருச்சி ஸ்டெப் மதர். சாகுடா, ஆத்துல குளத்துல விழுந்து சாகு அப்படின்னு இந்த ஸ்டெப் மதர் சொல்றா. அப்ப சொல்றதுக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கோ, நீ என் வயத்துல பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ, அப்பதான் உனக்கு அப்பா மடியில ஏற முடியும். ஒன்றும் இல்லை, 4 வயசு குழந்தை அப்பா மடியில ஏறிக்கணும்னு ஆசைப்பட்டது, அதுக்கு இத்தனை வார்த்தை. ஒரு 4 வயசு குழந்தைகிட்ட போய் அசூய வருமானு, அசூய வரவாளுக்கு 4 வயசு 40 வயசு அதெல்லாம் டிஸ்டிங்ஷன் தெரியாது. நம்ம கிட்ட தான் அவளுக்கு கோபம்னு நினச்சிக்க வேண்டாம், அவள்கிட்டயே அவளுக்கு கோபம். அதனால தான் வாயை திறந்தாலே புஷ் புஷ்ஷுன்னு சீர்றது. அதனால ஓஹோ பூர்வ ஜென்மத்தில் இப்படி போல இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். யாராவது நம்மளை ஏதாவது ஹர்ட் பண்ணால் இப்படி நம்ம அழக்கூடாது, வேஸ்ட் ஆஃப் டைம். பூர்வ ஜென்மத்தில் இது நம்மளுடைய கண்ணீர் அருமை. யாராவது ஹட் பண்ணி நம்மளை பேசுவோம், வேணும்ட்டே பேசுவோம், நம்ம அழமாட்டோமானே பேசுவா, நம்ம அழுதுட்டா அவளுக்கு வெற்றி. அதனால அழக்கூடாது. ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், நம்ம அழுக அவனுக்காக மட்டும்தான் இருக்கணும், அவ்வளவு அருமையான கண்ணீர், வேற எதுக்காகவும் அழக்கூடாது. அழறதுக்கு என்ன இருக்குங்க? சம்சாரம் அசாரம், கிம்சாரே சம்சாரே. என்ன சாரம் இருக்கு சம்சாரத்துல? கம்சாரியினுடைய பஜனம் மட்டுமே சாரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த மாதிரி அப்படி ஒரு ஸ்தானதோ துருவகா, அந்த துருவனுக்கு மடியை கொடுக்கல, அந்த துருவனுக்கு பெருமாள் துருவ பதவியை கொடுத்தார். இன்னி வரைக்கும் துருவாங்கிறது தான் நார்த் போல் ஸ்டார் அப்படின்னு சயின்ஸ்ல சொல்றாளே, ஒரே இடத்துல ஸ்டேஷனரியா ஒரு ஸ்டார் இருக்குன்னு, அதுதான் துருவ நட்சத்திரம். நீ யாருடா அவன் மடியை கொடுக்கறதுக்கு? நான் என் மடியை கொடுக்குறேன்னு வராரோகோ மகாதபாகா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் உயர்ந்த மடி அப்படின்னு நேற்றைய தினம் வந்தது இல்லையா? உயர்ந்த மடி எதுனா அவனுடைய மடி. அதுதான் துருவனுக்கு கிடைச்ச ஸ்தானதோ துருவஹா. சா பத்னி மாதயோ சுருச்சிச்சே கனசூல மைனமாட வீருல சுரு கனதான ஸ்ரீஹரி த்யாயஜி சுகியோபக லேகாயடு கனகனருச்சி கனகவசன சாபத்னி மாதயோ சுருச்சி கனசூ
மைனமாட வீணுல சுருக்கன ಜಡಾಯು ಮೋಕ್ಷ ಫಲದ ಪವಮಾನ ಸುದುಡು ನೀರು ಸೀನಗಿಸಿ ಬಲಚಿ ಸೊಕ್ಕಲೆದ ರೀತಿ ನಿನ್ನೋ ಕನ ರುಚಿ ವಸನ ಗಣ ಗಣ ರುಚಿ ಸ್ಥಾನದೋ ಧ್ರುವಗ ಸಾ ಪತ್ನಿ ಮಾತಯೌ ಸುರುಚಿ சபத்னி சபத்னினா ஸ்டெப் மதர் சுருச்சி கர்ணசூல மைனமாட்ட காதுல சூலத்தால குத்துற மாதிரி வார்த்தை சொல்லும் பொழுது வீணுல சுருக்கன சுருக்குன்னு தான். அதனாலதான் லால்குடி சார் இந்த சரணத்துல அந்த சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும் சங்கதியே. சுருக்கன தாளக தாங்க முடியல சுருக்குன்னு குத்துறது அப்படிங்கிறத மீனிங் தெரிஞ்சாதான் அதை ஃபைன் டியூன் பண்ண முடியும். அந்த மாதிரி எதுக்காக பாட்டுக்கு அர்த்தம் தெரியறது? அர்த்தம் தெரியாம வராளி தெரிஞ்சா போருமே, வராளி தெரிஞ்சா போருமே, வராளின்னா அது வராத லீயா போயிடும். அதுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் அதை அனுபவிச்சு சுருக்கன தாளக சுருக்குன்னு இருந்தது தாங்க முடியல. அப்ப என்ன பண்ணா ஸ்ரீஹரிணி தியானில்ஜி சுக்கியம் பக அப்படியே அந்த ஹரி தியானம் பண்ணதும் சௌக்கியத்தை அடைஞ்சான். அதான் தியாயன் ஸ்துவன் நமஸ்யன்ஸ்ச விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஸ்தானதோ துருவக அந்த ஸ்தானத்தை துருவனுக்கு பெருமாள் கொடுத்தார். பரத்தி பரபஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷண ராமோ விராமோ. சம்சாரத்துல விஸ்ராந்தி வேணும்னாலும் விராமோ அவன்தான். ராமோ ரமிக்கணும் போகத்தை அனுபவிக்கணும்னாலும் அவன்தான். மார்கோ நேயோ நயோ நயா அதுல அழைச்சிட்டு போறவனும் அவன்தான். வீர சக்திமதாம் சிரேஷ்டா சக்திமான்குள்ள சிரேஷ்டமானவன் இவன்தான். வைகுண்டா இவனே வைகுண்டம். வைகுண்டம் வைகுண்டம் தனி உலகம் இல்லப்பா அது. இவனே விகுண்டம்னா என்னன்னா நேரோ மைண்டட். அது குண்டிதம். குண்டிதம்னா நேரோ மைண்டட். வீக் குண்டிதம்னா நேரோ மைண்டடா இல்லாதது. குண்டிதம்னா அப்படியே குறுகியது, நேரோ குறுகியது. வீக்குண்டிதம்னா குறுகியது அல்லாதது, அகண்டமானது. இவன் வைகுண்டன்னா அகண்டமா இருக்கக்கூடியவன். அவனுக்கு ருது சுதர்சன கால பரமேஷ்டி பரிகிரகா. சீசனாகவும் இருக்குங்க, பல சீசன்ஸ் சொல்றோம் இல்லையா? வசந்த காலம், வருஷா காலம், மழை காலம், இது மழை காலம், இது குளிர்காலம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? சுதர்சனஹா, சுதர்சனன்னா சக்கரம் இல்லை, சுதர்சனஹா பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறவராம். அதனால சுதர்சனஹா. காலஹா பரமேஷ்டி உயர்ந்தவர், பரிகிரகா அப்படியே உக்ரஹா பயங்கர உக்ரமா இருப்பார், பயங்கரமா இருப்பார் கெட்டவாளுக்கு. ஆனா ரொம்ப எஃபிஷியண்டா இருப்பார். தக்ஷஹா விஸ்வ தட்சிணஹா விஸ்வத்தையும் தட்சிணையா கொடுத்துருவார். ஒருத்தன் நல்லவன் வந்தான். பரசுராமர் விஸ்வத்தையும் தட்சிணையா கொடுத்துட்டு தானே அவர் போய் தனியா தபஸ் பண்ண ஆரம்பிச்சார்னு. விஸ்வத்தையும் தட்சிணமா கொடுத்துட்டார். அப்படி விஸ்தார ஸ்தாவரஸ்தானம். அவருக்கு பூமியை விட விஸ்தாரமான மனசு. அதனாலதான் எல்லாத்தையும் அவருக்கு பீஜம் அவ்வியம். அவரை அழியாத விதை அவர்கிட்ட வந்துட்டே இருக்கும். பொதுவா பீஜம் அழிஞ்சுதானே விருட்சம் வரும். பீஜம் அழியாதபடியே இவர்கிட்டேருந்து லோக விருட்சம்ங்கிற உலகமாகிய விருட்சம் வந்துட்டே இருக்குமா. இப்படி ஒரு இதுதான் உலகம் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி பல உலகங்கள், பல வேர்ல்ட்ஸ்,
பேரலல் வேர்ல்டுலாம் சொல்கிறாள். இங்கே என்ன அங்கே போனால் நம்ம அங்கே ஒரு பிரவச்சனம் விஷ்ணு சாஸ்திரநாமம் நடந்துட்டு இருக்கும் போல இருக்குது. இது மாதிரி ஒரு நாரதகான சபாவில் இது மாதிரி விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா நடத்துகிற ப்ரோக்ராம்ஸ்னு பேரலல் வேர்ல்டு இந்த மாதிரி எவ்வளோ பேரலல் வேர்ல்டோ அதை எல்லாத்தையும் கட்டி சமாளிச்சுட்டு இருக்கானே. ஒரே ஒரு ஃபேமிலியை கட்டி சமாளிக்க முடியல நமக்கு. இந்த மாதிரி பல உலகத்தை கட்டி சமாளிக்கிறவன் அப்படிங்கிறதுலேருந்து 46வதுலேருந்து ஆரம்பிக்கணும். அர்த்தோ நர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனः அனிர்விண்ணஸ்த விஷ்ணோ பூர்தர்மயூபோ மகாமகः நக்ஷத்ரநேமி நக்ஷத்ரீ ச மஹச்சாம சமீகனः யஜ்ஞயுஜ்யோ மஹேஜஸ்ச கிருது சத்ரம் சதாங்கதிः சர்வதர்ஷி விமுக்தாத்மா சுவ்ரத சுமுக சூக்ஷ்ம சுகோஷ சுகத சுகிருதே மனோகரோஜித க்ரோதோ வீரபாஹு விதாரணः ஸ்வாபன ஸ்வவசோ வியாபி நைகாத்மா நைககர்ம கிருதே வத்சலோ வத்சலோ வத்ஸி ரத்னகர்போதனேஸ்வரः धर्मगुद्धर्मकृद्धर्मी सदसक्षरमक्षरम् अविज्ञाता सहस्रांशुर्विधाता कृतलक्षणः गभस्तिनेमि सत्त्वस्थ सिंहो भूतमहेश्वरः आदिदेवो महादेवो उत्तरो गोपतिर्गोप्ता ज्ञानगम्यः पुरातनः शरीरभूतभृद्भोक्ता कपीन्द्रो भूरिदक्षिणः सोमपोमृतपस्सोम पुरुजित् पुरुषोत्तमः विनयोजयः सत्यसन्तो दाशारः सात्वतापतिः जीवो विनीता साक्षी मुकुन्दो मितविक्रमः சுவ்ரத சுமுக சூக்ஷ்ம அருமையான விரதம் வச்சுருக்கார். அவரும் வச்சுருக்காரா? விரதங்கள்லாம் மனுஷனுக்கு தானே. ஏகாதசி விரதம் அங்கே அன்னைக்கு தான் மெனக்கட்டு பசிக்கும். ஏகாதசி விரதம்னு சொல்லிட்டாலே பசிக்கும். ஏகாதசி விரதம், பிரதோஷ விரதம், சிவராத்திரி விரதம், இப்படிலாம் நமக்கு தானே விரதம். அவருக்கு என்ன விரதம்? நல்ல விரதம் வச்சுருக்கிறவர் சுவ்ரதா. சுவ்ரதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன விரதம் அப்படின்னா இதுக்கு தான் ஆதிசங்கரருடைய பாஷ்யம் அவர் எடுக்கிறார். என்ன விரதமா இருக்க முடியும் பகவானுக்கு? என்ன விரதம்? அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யேதத் விரதம் மம சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யேதத் விரதம் மம. ராமா, நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டா, தவாஸ்மி நான் உன்னை சேர்ந்தவன்னு சொல்லிட்டா, ராமான்னு சொன்னாலே போதும். தவாஸ்மி தீச்ச உன்னை சேர்ந்தவன்னு வேற சொல்லிட்டா, அது ராவணனா இருக்கட்டும், கழுகா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், அணிலா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், யட்சனா இருக்கட்டும், எவனா இருந்தாலும், எதிவா ராவண ஸ்வயம் ராவணனே வந்தாலும் அபயம் கொடுப்பேன். இது என் விரதம். அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏத்தது விரதம் மம அப்படின்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தை எடுத்து ஆதிசங்கரர் பாஷ்யம் பண்ணி அபயம் கொடுப்பேன்கிற விரதம் ராமச்சந்திரனுக்கு. அதுதான் ராமச்சந்திரம் பாவயாமி ராமச்சந்திரம் பாவயாமி ராமச்சந்திரம் பாவயாமி ரகுகுல திலகமுபேந்திரமு ராமச்சந்திரம் பாவயாமி ரகுகுல திலகமுபேந்திரமு ராமச்சந்திரம் பாவயாமி ரகுகுல திலகமுபேந்திரமு ராமச்சந்திரம் பாவயாமி ரகுகுல திலகமுபேந்திரமு ராமச்சந்திரம் பாவயாமி. பூமி ஜாநாயகம் பூமி ஜாநாயகம் முக்தி முக்திதாயகம் பூமி ஜாநாயகம் முக்தி முக்திதாயகம் பூமி ஜாநாயகம் முக்தி முக்திதாயகம் நாமகீர்த்தனதாரகம் நாகவரம் கதமாயிகம் நாமகீர்த்தனதாரகம் நாகவரம்
ராமச்சந்திர பாவயாமி ரகுகுல திலகமுதே ராமச்சந்திரம் பாவயாமி. साकेत नगरे निवसन्तो साकेत नगरे निवसन्तो साकेत नगरे निवसन्तो साकेत नगरे निवसन्तो जयप्रद हनुमन्तं साकेत नगरे निवसन्तं साम्राज्यप्रद हनुमन्तं रागेन्दुवदनं भगवन्तं गुणवन्तं रमणीय कल्याण गुणवन्तं भागुत्स्थं धीमन्तं भागुत्स्थं धीमन्तं भागुत्स्थं धीमन्तं भागुत्स्थं धीमन्तं भागुत्स्थं धीमन्तं काकुत्स्थं धीमन्तं काकुत्स्थं धीमन्तं काकुत्स्थं धीमन्तं कमलाशं श्रीमन्तं नागेशनुतमनन्तं नरगुरुगविगणन्तं काकुत्स्थं धीमन्तं कमलाशं श्रीमन्तं नागेशनुतमनन्तं नरगुरुगविगणन्तं रामचन्द्रं भावयामि रघुकुल तिलकमुपेन्द्रं रामचन्द्रं भावयामि. ரமணீய கல்யாண குணவந்தம் தீக்ஷிதர் டே அப்படின்னு இன்றைய தினம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதனால தான் முதல்ல கோவர்தன கிரீஷம் அந்த கீர்த்தனத்தோடு ஆரம்பித்தோம். அது தீக்ஷிதருடைய காம்போசிஷன். கிருஷ்ணன் சத்யபாமா ருக்மிணி சத்யபாமாவோட சகிதமாக இருக்கிற கிருஷ்ணனை தானே தியானம் பண்ண சொல்கிறார் பீஷ்மர். நேற்றைய தினமே சொன்னனுமே, விராட் புருஷ தியானம் வராது, யோகிகள் தியானம் பண்ணுற பெரிய பத்மநாபர் வராது, பாரிஜாத்த அடியில் இருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமாவை கட்டின்றிருக்கிற கிருஷ்ணன் வரும். அந்த தியானம் தான் கோவர்தன கிரீஷம். இப்போது இந்த ராமச்சந்திரம் பாவயாமி தீக்ஷிதருடைய பாடல். நீ வசந்தம் சாகேத நகரே நிவசந்தம்னா அயோத்தியால இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய வங்கும் போதே வசந்தாராகம் பேரும் வந்துடுறது. இது வசந்தாராகம். ரமணீய கல்யாண குணவந்தம். என்ன கல்யாண குணம்னா சுவ்ரதா சுவ்ரதா சுமுகா. சுமுகா கூட அழகான வியாக்கியானம். முதல் நாள் தசரதர் கூப்பிட்டு உனக்கு தான் அயோத்தியா பட்டாபிஷேகம் பண்ண போறேன் அப்படியே சிரிச்சேன். அடுத்த நாள் கூப்பிட்டு கைகேயி உங்க அப்பா கொடுக்க முடியாதுன்ட்டா, நீ காட்டுக்கு போ, அயோத்தியாவில் இருக்கக்கூடாது, சல்லி காசு கிடையாது. அப்பவும் சுமுகா. அந்த இடம்தான். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே நம்ம மேலே கீழே குதிச்சு உண்டு இல்லை நாக்கிடுவோமே. இந்த நாமத்தை நம்ம மனசில் எப்பவும் வச்சுக்கணும். எப்பேற்ப ரொம்ப எக்ஸைட்டும் ஆக வேண்டாம், ரொம்ப கீழே தொஞ்சும் போக வேண்டாம், மேலே கீழே குதிக்க வேண்டாமே. சுவ்ரதா சுமுகா சூக்ஷ்மஹா சுகோஷஹா சுகதஹா சுகிருத்து. அருமையான நாமங்கள்.
ஃப்ரெண்டே இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னா யாரு சொன்னா? சுகிருத்து, அவனே நமக்கு ஃப்ரெண்டு தான். விவேகானந்தர் அப்படி தான் லெட்டர் போட்டார். ஃப்ரெண்டாக நினச்சி சிகாகோலேருந்து பேசிட்டார், ஜெயிச்சுட்டார். பார்லிமெண்ட்லேயே பேச, அந்த ரிலிஜியன் பார்லிமெண்ட் வேர்ல்டு ரிலிஜன்ஸில் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்த அந்த விவேகானந்தர் ஆரம்பித்ததுமே எல்லாரும் கை தட்டி தள்ளிட்டா. அப்போ அவளுக்கு நம்ம மதம்னாலே என்னன்னு தெரியாத போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு கூப்பிட்டதும் அப்படியே ஸ்டாண்டிங் ஒவேஷன். அப்போ அவருக்கு சொல்லணும்னு தோணித்து, நம்மளுடைய மதத்தினுடைய உண்மையான இன்னர் ஸ்பிரிச்சுவாலிட்டியை இவா புரிந்துன்னுட்டா யாருக்கு தெரிவிக்கிறது? அப்போதான் மைடியர் பார்த்தசாரதின்னு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை ஃப்ரெண்டாக நினச்சி லெட்டர் எழுதினார். அந்த லெட்டர் இருக்குது அங்கே. அழகசிங்கன்னு அவரோட ஃப்ரெண்டும் அவருக்கும் லெட்டர் போட்டார். அந்த மாதிரி சுகிருத்தாவும் இருப்பார். ஸ்வாபனஹா ஸ்வவசோ வியாபி, தூங்க பண்ணுறவர். இப்படி ஒரு நாமம் என்ன சார் இது? இப்படி போய் ஒரு நாமம். ஸ்வாபனஹானா தூங்க பண்றவர், தூங்க பண்றவர்னு வாச்சார் இவர். ஆமா, இது எங்க தூங்க பண்ணினார்? பிரளய ஜலத்துல எல்லாரையும் பிரளயம் போது எல்லாரையும் தூங்க பண்ணிடுவார், தன்னிடத்துல ஒடுக்கிப்பார். சரி, ராமாவதாரம் தமசானதிக்கரையில எல்லாரையும் தூங்க பண்ணிட்டு தான் வேற இப்போ போயிட்டாரு சித்திரக்கூடத்துக்கு. எல்லாரும் எழுந்து பார்த்தா, அடாடா எப்படி தூங்கினோம், எப்படி தூங்கி வீடு வாசல்லாம் விட்டு வந்தோமேடி, என்னடி இது எங்க குழந்தைன்னு கூட பார்க்காம வந்தோமே, எப்படி தூங்கினோம்? தூங்க பண்ணிவிட்டார் ராமர். கிருஷ்ணாவதாரத்தில் மதுராலேருந்து கிளம்பணும், வசுதேவர் குழந்தைய எடுத்துட்டு கோகுலம் போய் ஆகணும். எல்லா ஜெயிலரும் முழிச்சு பார்க்குறான், எப்போ 8வது குழந்தை பிறக்க போகிறது, 8வது குழந்தை. இவர் ஸ்வாபனஹா தூங்க பண்ணிட்டார். ஜெயிலர் நன்னா கொரட்டை விடுறான், நன்னா கொரட்டை விட்டுன்னு தூங்கிட்டு இருக்கான். எல்லாரும் தூங்குறான். ஏன்னா ஒத்தனாவது முழிச்சுட்டு இருந்தா போய் கம்சன் கிட்ட சொல்லிடுவோம். அதனால பிரளய ஜலத்துல தூங்க பண்ணினார், ராமாவதாரத்துல தமசா நதிக்கரையில தூங்க பண்ணினார், கிருஷ்ணாவதாரில் மதுராவில் தூங்க பண்ணினார். கதை சொன்னாலே எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும், அதனால கதையிலையும் தூங்க பண்ணிடுவார். ஸ்வாபனா ஸ்வவசோபியா. நிறைய பேர் கதைக்கு ஏன் தெரியுமா வரா, அதோட விட்டுடணும், அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. தூங்கட்டமே, நிம்மதியா ஆதுல தூங்க முடியல, இங்க வந்து நிம்மதியா தூங்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னா சொல்லுவா. 4 மணிலேருந்து போய் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். 4 மணி 9 மணி எப்போ ஆச்சுன்னே தெரியல. எப்போ அது பாவாமா அப்படிங்கும்போது தான் முழிப்பே வந்தது. சமாதி ஸ்திதி தான் ஸ்ட்ரைட்டாவே அப்படின்னு. ஸ்வாபனஹா தூங்க பண்றவர், ஸ்வவசஹா தன்னோட வசத்துல வச்சுட்டு இருக்கிறவர், வியாபி எங்கேயுமே இருக்கிறவர், நைக்காத்மா நைக்க கர்மங்கிறது ஏகப்பட்ட காரியம் பண்ணுவார். ஒரு காரியம் 2 காரியம்லாம் இல்லை, அப்படியே சுயண்டு பண்ணுவார்னு சொன்ன ஆவர்த்தனோன். அந்த மாதிரி நைக்க கர்ம கிருத்து. வத்சலோ வத்சி ரத்ன கர்ப்போதனேஸ்வரஹா சதசட் க்ஷரம் அக்ஷரம், ஸ்தூலமாகவும் இருப்பார், சூக்ஷ்மமாகவும் இருப்பார். சிம்மோ பூதமேஸ்வர கபஸ்தி நேமி, அப்படியே சூரிய மண்டலம் போல இப்படி ஜுவலிக்கிற சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கார். தாசாரகா எது வம்சத்துல பிறந்தவர், சாத்வதாம் பதி சாதுக்களுக்கு பதி, ஜீவோ வினைதா சாட்சி முகுந்தோ, முகுந்தன்னா மோட்சத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி, மகோததிசயோன் தகா பெரிய பிரளயம் மாதிரி இருக்கிற ஜலத்துல வடபத்திரசாயியா படுத்துன்னு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி மேல ஆரம்பிக்கிறார். மஜோ மகார ஸ்வாபாவ்யோ ஜிதா மித்ர பிரமோதனஹ, ஆனந்தோ நந்தனோ நந்த சத்ய தர்மா திரிவிக்ரமஹ, மஹர்ஷி கபிலாச்சார்ய கிருதஜ்ஞோ மேதினி பதிஹ, திரிபதஸ்திரித சாத்யக்ஷோ மகாஸ்ருங்க கிருதாந்த கிருதே, மகாவராஹோ கோவிந்த சுஷேன கனகாங்கதி, குஹ்யோ கபீரோ கஹனோ குப்த சக்கர கதாதரஹ, வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ணோ சங்கர்ஷனோச்சுதஹ, புஷ்கராட்சோ மகாமனாஹ, பகவான் பகவானந்தி வனமாலி ஹலாயுதஹ, ஆதித்யோ ஜோதிராதித்ய சவிஷ்ணுங் கதிசத்தமஹ, சுதன்வா கண்ட பரசுத்தாருணோ திரவிண பிரதஹ, திவஸ்பிரிக் சர்வத்ரவ்யாசோ வாசஸ்பதிரயோ நிஜஹ, திரிசாமா சாமகசாம நிர்வாணம் வேஷஜம் விஷகே, சந்நியாசகிருச்சமசாந்தோ நிஷ்டா சாந்திப்பராயணம், சுபாங்க சாந்திரஸ்ரஷ்டா குமுத குவலேஷயः, கோகிதோ கோபதிர்கோப்தா விஷபாக்ஷோ விஷப்ரியः, அனிர்வர்த்தி நிவృత్తాத்மா சம்சேதாட்சேம கிருஷ்ணிவாஹ. அடுத்தது ஆரம்பிக்கிறார். மகார்கா, பூஜைன்னு ஒன்று பண்ணா இவருக்கு தான் பண்ணணும். பூஜைன்னு
महार्घगाय स्वभाव्योजिता मित्रः प्रमोदनः ஆனந்தமூர்த்தியாயிருக்கிறவர், ஆனந்தத்தை கொடுக்கிறவர், ஆனந்தோ நந்தனோ நந்தகா சத்யதர்மா திரிவிக்ரமஹா, திரிவிக்ரமனா இருக்கிறவர். ஆனந்த நிலையம்னே பேரு திருப்பதி பெருமாளுடைய விமானத்துக்கு. நந்தகா எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபியா இருக்கிறதுனால மகர்ஷி கபிலாச்சாரியா கிருதஜ்ஞோ மேதினி பதிகி, பூபதியா இருக்கிறவர். கபிலாச்சாரியருங்கிற கபிலருங்கிற ரிஷியா இருக்கிறவர். திரிபதஸ்திருதசாத்யக்ஷோ மகாஸ்ருங்க கிருதாந்த கிருத்து, 3 அடியால உலகத்தையே அளந்தவர். மகாவராகோ கோவிந்தோ மகாவராகோ கோவிந்த சுஷேன கனகாங்கதி மகாவராகோ கோவிந்தா. எப்பவுமே ஸ்ரீனிவாசருக்கு முதல் ரூபம் வராக ரூபம். திருப்பதியிலையும் சரி, ஏதோ ஒரு விவசாயி தெனை பயிரிடும் பொழுது முதல்ல வராகம்தான். ஒரு ஸ்வேத வராகம் சாப்பிட்டு இருந்தது. வராகத்தை துரத்த போய் அது ஒரு பாம்பு புத்துக்குள்ள போயிடுச்சு. அப்பதான் என்னடா அது பாம்பு புத்துக்குள்ள போயிடுத்தேன்னு நினைச்சுட்டு அந்த ராஜா கனவுல வந்து பாலபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி பாலபிஷேகம் பண்ண முதல்ல யார் தெரியுமா கிடைச்சா? ஸ்ரீனிவாசர் கிடைக்கல, முதல்ல பூவராகர் கிடைச்சார். அதனால்தான் திருமலையில முதல் பூஜை வராக சுவாமிக்கு. மகாவராகோ. அப்புறம் பாலபிஷேகம் பண்ண கோவிந்தகா. அதே மாதிரி நாராயண தீர்த்தர், வரகூர் போ, அங்கதான் உன் வயிற்று வலிக்கு தீர்வு அப்படின்னு கேட்டது. இந்த வரகூர் எங்க இருக்குன்னே இவருக்கு தெரியாது. இவர் ஆந்திராக்காரர், தெலுங்குகாரர், ஆந்திரால இருக்கிறவர். தமிழ்நாட்டை நடுக்காவேரியை தேடிண்டு வரார். அப்போதான் எந்த ஒரு ஜந்துவை நீ காத்தால பாக்குறியோ அதை பின்தொடர்ந்து வா. காலங்கார்த்தால முழிச்சுண்டா ஒரு பன்றி தான் கண்ணில் தெரியறது. அந்த வராகத்தை துரத்தின்றே வர ஜந்து. எந்த ஜந்துவை பார்க்குறியோன்னா மனிதன் கிடையாது, ஜந்துனா எதுவாகனா இருக்கலாம். அதனால பன்னியை துரத்தின்றே வந்தா அந்த வரகூருங்கிற வராகபுரியில ஒரு வீட்டுக்குள்ள போயிடுத்து. வீட்டுக்குள்ள பண்ணிங்கிறார் இவர். உள்ள போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. ராத்திரி ஸ்வப்னத்துல கல்யாண ஸ்ரீனிவாசர் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு கனவு. அப்படியே அந்த வீட்டை இடிச்சு பாருப்பா, கீழே பூமியை இடிச்சு பாரு. அந்த காலம்லாம் எத்திகள் சன்னியாசிகள்லாம் சொன்னா அவ அதை நம்புவா, வீட்டையே இடிக்கிறதுக்கும் ரெடியா இருப்பா. சன்னியாசிகளும் அந்த லெவல்ல இருப்பா. அதனால உடனே வீட்டை இடிச்சு இப்படி தோண்டி பார்த்தா கல்யாண ஸ்ரீனிவாசர். உள்ள போனது வராகம், வெளியில வந்தது கல்யாண ஸ்ரீனிவாசர். அதனால முதல் ரூபம் மகாவராகோ, அடுத்த ரூபம் ஸ்ரீனிவாசர் பெருமை சொல்ல தரமோ. ஸ்ரீனிவாசன் பெருமை சொல்ல தரமோ. தெய்வம் யாவும் ஒன்றிணைந்து வந்தனம். ஸ்ரீனிவாசன் பெருமை சொல்ல தரமோ. சங்கமாழியுடன் அங்கய பயம் தன் துங்கலனே மணவாளன் ஸ்ரீனிவாசன் பெருமை சொல்ல தரமோ. சங்கமாழியுடன் அங்கய பயம் தன் துங்கலனே மண
சொல்ல தரமோ கலியுகம் தனில் கருணாமூர்த்தி துளப மலர் மாணி வைடூர் அலங்கார கம்பீர சௌந்தர்யன் சேவை காண பல கோடி கண்கள் வேணும் ஸ்ரீனிவாசன் பெருமை சொல்ல கலியுகமுதனில் கருணாமூர்த்தி துளப மலர் மாணி வைடூர் அலங்கார கம்பீர சௌந்தர்யன் சேவை காண பல கோடி கண்கள் வேணும் ஸ்ரீனிவாசன் பெருமை சொல்ல தரமோ அன்று பார்த்த தேரோட்டி 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 அருள் கீதையுடன் அரங்காது அன்று பார்த்த தேரோட்டி அருள் கீதையுடன் அரங்காது மனம் 7 ரூபசரம் ஏது தந்திரம் நாடிடும் பரந்தாமல் மனம் 7 ரூபசரம் ஏது தந்திரம் நாடிடும் பரந்தாமல் அன்னை மகிழ பத்மவல்லிதன் அன்போடு மணல் வெங்கடரமணன் அன்னை மகிழ பத்மவல்லிதன் அன்போடு மணல் வெங்கடரமணன் பக்தனேயன் பத்மநாயபன் நித்ய கல்யாண ஸ்ரீனிவாசன பெருமை சொல்ல தரமோ ஸ்ரீனிவாசன பெருமை நிலவமகரே கமப ஸ்ரீனிவாசன பெருமை ஸ்ரீனிவாசன சரி கம பத நித சரி ரே சரி பத மப கம பத ஸ்ரீனிவாசன நீதவர நீதவ மகரே சரி கம பத நீர ஸ்ரீனிவாசன சரி கம சரி கம சரி கம பதம பதனி பத்மநாயபன் நித்ய கல்யாண ஸ்ரீனி Gama pada papa mama gari re sa sa ni ni da sa re gama padani padmanayaban nitya kalyana shrini Srinivasan பெருமை குபதனி தனி ததப மகரி சரி கம பதனி ஸ்ரீனிவாசன சரி கம பதனி சரி கத பதனி ப சரி க ஸ்ரீனிவாசன Ni da ba ma ba ni da da ba ma ga ma ba da ni sa ni da da ba ma ba ni da da ba ma ma ni da ni ba da ma ba ma da ba da ma ba ga ma ga da ba da ma ni da ni ma da ni da ba da ni da ba ma ma ga ni da ni ma da ni da ma da ma ma da 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 ni da da ba ma ba da ni da ba ma ba da ni sa ni da ni sa ni da
தக்கிட்ட 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 கிட்ட சரிதப ஸ்ரீனிவாச பெருமை சொல்ல தரமோ ஸ்ரீனிவாச பெருமை சொல்ல தரமோ ஸ்ரீனிவாச பெருமை சொல்ல தரமோ தரமோ. இது எங்கள் வாத்தியார் லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய காம்போசிஷன். நேற்றைய தினம் லால்குடி டே, இன்றைய தினம் தீக்ஷிதர் டே அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்ரீனிவாசன் பெருமை சொல்ல தரமோன்னு ஸ்ரீனிவாசனையும் பத்மநாபரையும் சேர்த்து பத்மநாபன இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் என்னென்ன நாமங்கள்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லி கலியுகம் தன்னில் கருணாமூர்த்தி அல்லவோ நீ அப்படின்னு சொல்கிறார். அதை தான் இன்றைய தினம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் 3 பதங்களோட முடிக்க போகிறோம். என்னன்னா திருடகா சங்கர்ஷணோச்சுதா, திருடகா சங்கர்ஷணோச்சுதா, வேதாஸ்வாங்கோச்சித கிருஷ்ணோ திருட சங்கர்ஷணோச்சுதா. திருடகானா என்ன? கெட்டியா. சங்கர்ஷணகானா என்ன? இழுக்கிறது. அச்சுதகானா என்ன? விடாமல் இருக்கிறது. இதை 3த்தையும் சேர்த்து ஒரு கதையாக சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா. அப்போ தான் நம்ம மனசில் பதியும். ஒருத்தன் கண் தெரியாதவன் காட்டில் மாட்டின்ட்டான், இருட்டு வேற, கணத்துக்குள்ளே விழுந்துட்டான். எல்லாம் சேர்த்து, எப்போவுமே நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் எல்லாம் சேர்த்து வரும் இல்லையா? அந்த மாதிரி கண் தெரியல, இருட்டு, காடு, கணத்துக்குள்ளே வேற விழுந்துட்டான். அவனை தூக்குறேன்னு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட ஒரு கயிறு இருக்கு. இந்த பாருப்பா, நான் கயிறை போடுறேன், பிடிச்சிக்கிறியா பிடிச்சிக்கிறியா, ஏறி வந்துடுறியா அப்படின்னதும் சந்தோஷப்படணும் இல்லையா? பிடிச்சிக்கிறேனே, நான் ஏறிவிடுறேனே அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சொல்லாமல் கயிறை விட புரியா? கயிறை பிடிப்பியோ, பாதியிலே நீ விட்டுட்டா நான் கீழே விழுந்துருவேனே. இல்லைப்பா நான் விட மாட்டேன், நான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன். இல்லை நீ கெட்டியாக பிடிச்சிப்ப, கயிறு அறுந்து போயிடுதுன்னா? இல்லைப்பா கயிறுலாம் அறுக்காது, நானும் கெட்டியாக பிடிச்சிப்பேன், நீ ஏறி வந்துடும். நான் ஏறி வந்துடுவேன், நீ ஏறி, நான் ஏறி வந்தப்புறம் என்கிட்ட காசு கேட்டால் என்கிட்ட காசே இல்லையே. இல்லைப்பா நான் காசு கேட்க மாட்டேன், கயிறும் அறுக்காது, நானே உன்னை தூக்கி விட்டுடுவேன், நீ கவலைப்படாத. காசும் கேட்க மாட்டேன், கயிறும் அறுக்காது, நீயும் தூக்கி விட்டுடுவ. எதுக்காக நீ பண்ணணும்? எதுக்காக? நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா இப்போ இந்த காலத்தில் எவன் ஹெல்ப் பண்ணுறான், எவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னதும் என்ன இது கதை? திடீர்னு ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கணத்துக்குள்ளே விழுந்த கதை. இது என்ன கதைன்னு கேட்டால் இது நம்ம கதையாம். கண் தெரியலங்கிறது தர்மா தர்மம் தெரியலங்கிறது தான் கண் தெரியல. இருட்டுங்கிறது கலியுகம் தான் இருட்டு யுகம். காடுங்கிறது சம்சாரம் தான் காடு. அதில் கிணறுங்கிறது எங்கே போய் விழக்கூடாதோ அந்த மாயையில் போய் விழுந்தாச்சு. அப்போது கலியுகம் நமக்கோ தர்மா தர்மங்கிற கண்ணு தெரியல, சம்சாரங்கிற காடு, மாயங்கிற கிணறு, இதில் விழுந்தாச்சு. நான் தூக்குறேன்னு வந்தவர் யாரு? ஸ்ரீனிவாசகா சதாங்கதிகி, ஸ்ரீனிவாசர். அவர் தூக்குறேன்ப்பா, விட்டுடுவியா? இல்லை திருடமா, திருடகா, நான் ரொம்ப திருடமாக பிடிச்சிப்பேன். இழுத்துடுவியா? இழுத்துருவேன். சங்கர்ஷனகா, இழுத்துருவேன், கண்டிப்பாக இழுத்துருவேன். கீழே விட்டுடுவியா? விழமாட்டேன். அச்சுதகா, அந்த திருடமாக வச்சுருக்கேன். அந்த கயிறு என்ன கயிறு? விஷ்ணு சஹஸ்ரநாமம்ங்கிற கயிறு. நமக்கு சம்சாரத்தில், கலியுகத்தில், காட்டில், மாயங்கிற கணத்தில் ஒன்றும் தெரியாத, தர்மாதர்மம் தெரியாத நமக்கு, கீழே விழுந்தவனுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம்ங்கிற கயிறு, அதுவும் அருகாத கயிறு. அவரும் அச்சுதகா, நழுவ விடாதவர். இழுப்பாரானா இழுத்துருவார். சங்கர்ஷனகா,
திருடமா பிடிச்சுப்பாரான்னா திருடமா பிடிச்சுப்பார். திருடகா சங்கர்ஷனகா அச்சுதகா. அப்படி இருந்தும் என்னை எதுக்கு நீ காப்பாற்றணும்? மேலே வந்தால் காசு கேட்பியோ? இல்லை, காசு கேட்காதவர், எல்லாம் வந்தா போரும் கரையேறினா போரும்னு இருக்கிறவர். எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? உனக்கு என்ன லாபம் அப்படின்னா, தன்னுடைய ஜீவன்கிற சொத்தை தன் மீட்டாலே போருங்கிற லாபம் உடையவர், கருணைங்கிற ஒரே காரணம். அதனால எதையும் எதிர்பார்க்காம காத்துன்னு இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கயரை நம்பி பிடிச்சு அப்படியே ஏறி போய் திருடகா சங்கர்ஷனகா அச்சுதகா அப்படின்னு அவனை போய் கட்டி பிடிச்சுட்டுருணும். அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதனால அப்பேற்பட்டவனை திருடகா சங்கர்ஷனோச்சுதா வருணோ வாருணோ விருட்சா புஷ்கராட்சோ மகாமனாஹா சுதன்வா. அழகான வில்லுடையவர் ராமர். கண்ட பரசு கோடாரிய வச்சென்றிருக்கிறவர். அதனாலேயே தாருணகார் கடுமையாகவும் இருப்பார். திரவிண பிரதஹா குச்சேலன் போல இருக்கிறவாளுக்கு நிறைய திரவிணம் சொத்து, என்னென்ன யார் யாருக்கு என்ன ஆசையோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சர்வதிருக்வியாசகா சர்வம் தெரிஞ்ச வியாசர். வாச்சஸ்பதிஹி வாக்குக்கு பத்தி அயோ நிஜகா ஆவிர்பவிக்கிறவர். சந்நியாச கிருச்சமசாந்தகா சந்நியாசகா. இதுக்குதான் இந்த காசு கொடுக்க வேண்டாம், அவருக்கு என்ன லாபம்னா ஜீவன்கிற சொத்தை மீட்டா போரும். அதுதான் சந்நியாச கிருத்துங்கிறதுக்கு பாஷ்யம் ஆதிசங்கரர் பண்றார். ஏகபாஸ்வேன சயனம்னு நம்மளை கரையேத்துற வரைக்கும் விடமாட்டேன்னு ஒத்த கையில தலகாணியா வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறவர். சுபாங்கஹா சாந்திதஹா சாந்தியை கொடுக்கிறவர், சுபமா இருக்கக்கூடியவர். அனிவர்த்தி நிவர்த்தாத்மா சம்க்ஷேப்தா க்ஷேம கிருத்து, க்ஷேமத்தையே நமக்கு செய்கிறவர், எதையும் எதிர்பார்க்காம. அதனால க்ஷேமத்தை செய்யற சிவஹானா திரும்பி வராத மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய். ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய். ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய். ஜெய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய். ஜெய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய். ஜெய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய். ஸ்ரீவத்சவக்ஷா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரः ஸ்ரீதஸ்ரீஷ ஸ்ரீனிவாசः ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனகாதீன ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய். ஜெய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச. ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே. ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே. ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே. திருமகள் மலர் மேல் வங்கை மணாளனே. ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே. திருமகள் மலர் மேல் வங்கை மணாளனே.
ஸ்ரீனிவாச திருவேங்கட உடைய ஜய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச ஸ்ரீவத்சவக்ஷா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரः ஸ்ரீதஸ்ரீச ஸ்ரீனிவாசः ஸ்ரீநிதிஹி ஸ்ரீவிபாவனः. இதோட இன்றைய தினம் 64வது ஸ்லோகத்தோட நிறுத்திப்போம். இது ஒரு கட்டம். நேற்றைய தினமும் ஸ்ரீனிவாசரோட தான் நின்றுது. இன்றைக்கும் சனிக்கிழமை ஸ்ரீனிவாசரோட தான். இன்றைக்கி ஸ்ரீனிவாசர்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீக்கே லக்ஷ்மிக்கே இருப்பிடமா தனியாக கிரகப்பிரவேசம்னு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே கிரகப்பிரவேசம்னு பண்ணுவா இல்லையா, தன்னையே வீடாக கொடுத்துட்டார் லக்ஷ்மிக்கு. வாமா ஏறிக்கோ அப்படின்னு அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை ஒரு இதை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உண்டோ, தானே தன்னையே ஆமா கொடுத்துட்டார், தன்னையே வீடாக கொடுத்துட்டார். அதுதான் ஸ்ரீவத்சவக்ஷா. 2 மச்சம். ஒன்று அம்மா இந்த கட்டின மச்சம்னு சொன்னோம், இன்னொன்று ஸ்ரீவத்சங்கிற மச்சம். 2 மச்சத்தை வச்சுருக்கா ஸ்ரீவாசகா. அந்த ஸ்ரீபதி, அந்த ஸ்ரீகே பதி ஸ்ரீமதாம்பரஹா. இந்திர குபேராதிகளுக்கும் மேலே அல்லது வியாசர் வால்மீகிக்கும் மேலே ஸ்ரீங்கிற ஞானத்தையே ஸ்ரீதஹா, ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அவர். ஸ்ரீநிதிஹி, ஸ்ரீக்கு இருப்பிடம். ஸ்ரீவிபாவனஹா, ஸ்ரீதரஹா, ஸ்ரீகரஹா, ஸ்ரேயா. அவரே மங்களம், அவர் தான் ஸ்ரேயஸ், அவர் தான் மங்களம். அப்படிங்கிற அந்த மங்களத்தோட இன்றைய தினம். நாளைய தினம் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா 3rd டே, கன்க்ளூடிங் டே. நேற்றைய தினமும் இன்றைய தினம் வந்த மாதிரியே அது மழையோ இடியோ புயலோ எதுவும் பார்க்காம நீங்கள்லாம் வந்தாதான் இந்த மகோத்சவமாக இருக்கும். அதனால இதே மாதிரி உங்களுடைய பந்துக்களோட இஷ்டமித்திரர்களோட நாளையோட ஷெட்யூல் 4 மணிக்கு வேதகோஷம், தொடர்ந்து தசாவதார மங்களம், 10 அவதாரத்துக்கும் ஸ்ரீ அண்ணாவனுடைய ஸ்தோத்திரம் மங்களம் பாடிட்டு அது முடிஞ்சு மாதுரி பஜன் மண்டலி ஸ்ரீ அண்ணாவனுடைய பாடல்கள் பலவேறு லாங்குவேஜஸ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி. இன்றைக்கி ஒரு மராத்தி அபங் பாடின மாதிரி எவ்வளவோ லாங்குவேஜஸில் பாடியிருக்கார், சம்ஸ்கிருதம் எல்லாம். அதை தொடர்ந்து வாதி சம்வாதி, பள்ளி கல்வி தருவது அறிவா அழுத்தமா என்கின்ற அந்த டிபேட் முடிஞ்சு விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதோட பிரசாதம். எல்லாருக்கும் விஜயஸ்ரீ மார்கழி வைபவத்துக்கு ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம். ஆல் ஆர் வெல்கம். பவமான சுதுடு ஜய மங்கள